ஹாய் கைஸ், இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் டேன்றதுனால காலைல 4 மணிக்கே எழுந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். எங்கடா போறேன்னு கேட்டிங்கன்னா, சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டெல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் தான் போயிருந்தேன். அங்கேயே போனேன்னு அப்படியே போக சொல்றேன். ஒரு 5 மணிக்கு ட்ரெயின் ஏறி ஒரு 10 மணிக்கு சென்னை வந்து ரீச் ஆயிட்டேன். சென்னை வந்து சேர்ந்ததும் பாலாஜி என்ன பிக்கப் பண்ண கிளம்பி வந்துட்டான். உங்களும் கொஞ்சம் பேருக்கு தெரியும், நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க வீட்டு பால்கனி போயிட்டு ஒரு 3 மாசம் கேம்ல நடந்த கதையை 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டோம். அப்புறம் மதியானம் போல என் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம். அப்படியே அங்கிருந்து மதியானம் சாப்பிடறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். யார் யார் வந்திருந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஓயினா, வேக்கினா, அப்புறம் பாலாஜி, ஜிடினா, குட்டி குல்புரா, அப்புறம் ரித்திகாக்கா. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து டெல்லி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோருக்கு வந்துட்டோம். அப்புறம் ஆலியன் வேர் கேமிங் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க புதுசா நிறைய கேமிங் கேஜெட்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஜிடினாவோட தம்ப்நெயில பார்த்துட்டு ஒரு பையன் நீங்க விஜய் அண்ணா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். வெளியே வந்து பார்த்தா ஓயினா, வேக்கினாலாம் எதையோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா அவங்க புதுசா சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈவெண்ட் முடிஞ்சோடனே வின்னரை சூஸ் பண்ணி பிரைஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஈவெண்ட்லாம் முடிஞ்சோடனே எல்லாரும் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓயினா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் நைட்டு போல ஓயினா வாங்க உங்களை சென்னையிலே பெஸ்ட் பிரியாணி கடைக்கு போலாம்னு சொல்லி கூட்டு போயிருந்தாங்க. பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்தது. 10க்கு 9.5 ரேட்டிங் கொடுக்கும். இவனை சாப்பிடுறான்னு சொன்னா கண்ணாடி போட்டுட்டு தான் சாப்பிடுவோம்னு போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்கான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரேவிங்ஸை கட்டுப்படுத்த முடியாம அங்க ஒரு வடக்கு நண்பர் ஐஸ்கிரீம் கடை வச்சிருந்தாரு. அங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். நைட்டு ஒரு 3:30க்கு பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆயிட்டேன். அப்புறம் நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்ப்போம். பாய்.